Daily. Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கு விழாக்குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விழாக்குழுவினர் வழங்கிய டி-ஷர்ட்டுகளை மாடுபிடி வீரர்கள் கலற்றி மைதானத்தில் வீசி எறிந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வசந்தகுமார். வணக்கம். அங்கு என்ன நடந்தது, விவரங்கள்? கண்டிப்பாக தெரியுங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சேத்தூர் ஊராட்சி சொரிப்பாறைப்பட்டி சங்கரன்பாறையில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி இன்று துவங்கி நடைபெற்று வந்தது. இதில் 350 வீரர்களும் 300 காளைகளும் பங்கேற்றார்கள். இதில் 6 சுற்றுகள் நடைபெற்ற இந்த போட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி ஒவ்வொரு சுற்றுக்கும் 40 வீரர்களும் களமிறக்கப்பட்டனர். 5வது சுற்று முடிவடைந்த நிலையில் இறுதி சுற்றில் போது 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் களமிறங்காமல் காத்திருந்த நிலையில் 20க்கும் குறைவான காளைகள் மட்டுமே இருந்த நிலையில் கடைசி சுற்று வீரர்களை களமிறக்குமாறு விழாக்குழுவினர் அழைத்தனர். இதையடுத்து ஜல்லிக்கட்டு மைதானத்திற்குள் வந்த வீரர்கள் திடீரென மைதானத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு குறைவான காளைகள் இருப்பதால் தங்கள் போட்டியில் பங்கேற்க மாட்டோம் என விழாக்குழுவினரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களை மைதானத்தை விட்டு வெளியேற்றினர். அப்போது ஆத்திரத்தில் இருந்த மாடுபிடி வீரர்கள் தங்களுக்கு ஜல்லிக்கட்டு விழா குழுவினரால் வழங்கப்பட்ட டி-ஷர்ட்டுகளை கலட்டி அனைவரும் ஒட்டுமொத்தமாக மைதானத்தில் வீசிவிட்டு சென்றனர். பின்னர் 5வது சுற்றில் கலந்து கொண்ட வீரர்களை வைத்து இறுதி சுற்று பங்கேற்க வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை நிறைவு செய்தனர். ஜல்லிக்கட்டு முடிவுற்றதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவிழ்க்கப்படாத காளைகள் வெளியேற்றப்பட்ட மாடுபிடி வீரர்கள் விழாக்குழு கமிட்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. Taste the Daily.